ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்க சௌ தோல் சீவி வச்சிருக்கேன் சாம்பார் வைக்கலான்ட்டு. இந்த தோலை வேஸ்ட் ஆக்காம ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இந்த ஆனியனை கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி எடுத்து ட்ரை சில்லி இருக்கு இல்லையா, அதை 2ஓ 3ஓ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு புளி வச்சுக்கோங்க, அதோட சேர்த்து அந்த தோலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கணுன்னே ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, தாளித்து போட்டுக்கோங்க கடுகு. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த சட்னி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வரும். ஓகே, சுவையான ஒரு சௌ தோல் சட்னி ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், பாய். சரி, சாம்பார்